ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனோட இனிய மாலை வணக்கம். நம்முடைய பரம்பொருள் மகா கணபதியோட வருகையை கொண்டாட இருக்கிறோம். வினைகள் தீர்க்கும் விநாயகன், சங்கடங்களை தகர்த்தெறியக்கூடிய சர்வமங்கள விநாயகன், சகல சௌபாகியங்களை அள்ளித்தரக்கூடிய சக்தி கணபதி, செல்வ கணபதி, எப்படி 8 திக்கும் நிரம்பி இருக்கிற பரம்பொருளோட ஒரு அழகான ரூபம் குழந்தை சாமின்னா அது கணேஷா தான். அந்த கணேஷோட அழகை ரொம்ப அழகாக அவை பாட்டி பதிவு வச்சுருப்பாங்க. அகவல் அப்படின்னா மயில் அகவும் நம்ம எல்லாரும் தமிழில் படிச்சிருக்கோம். எப்படி யானை பிளிரும், பூனை கத்தும், குயில் கூவும், அந்த மாதிரி மயில் அகவும். இந்த மயில் இனப்பெருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி அகவல் ஓசையை கொண்டு வந்துச்சுன்னா ஆண் பெண் மயில் இணைந்து தன்னுடைய அடுத்த சந்ததியை முழுமைப்படுத்தும். இது அவை ரொம்ப அழகாக உணர்ந்து இந்த பிறப்பின் நோக்கம் இறைவனை அடைவது மட்டுமே அப்படின்றத, ஜீவனோட உயிர்ப்பான சத்தியத்தை இந்த பர்த்தில் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த உயிர்ப்பான ஜீவகாந்த சக்தி அந்த அகவல் ஓசையில் மூழ்க எப்படி பரமாத்மா சக்தின்ற பரம்பொருள் மகா கணபதியோடு மர்ஜ் ஆகலான்றத ரொம்ப அழகாக இந்த அகவல் பாராயணத்தில் சொல்லியிருப்பாங்க. அதில் முதல் விநாயகரோட அழகை நாம் எல்லாரும் செவி குளிர கேட்க, சீத கலம்ப செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பல இசை பாட, பொன்னரை ஞானம் பூந்துகில் ஆடையும் வண்ணமரங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப, பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரம், 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும், 3 கண்ணும் மும்மத சுவடும் 4 வாயும் 4 புயமும், 2 செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரினோல் திகழொலி மார்பும், சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே. அந்த கற்பக யானை முகத்தான மனம், எண்ணம், சொல் கடந்த நிலையில் இந்த துரியம்னு சொல்லப்படுகிற 3வது கண்ணில் நிறுத்தி நாம் எல்லோரும் ஆழ்ந்து தியானிக்க பரம சுகம் இந்த உடம்புக்கும் கிடைக்கும், மனசுக்கும் கிடைக்கும். நம்ம வாழ்வு அதீத ஆனந்தமாக. ஓம் மகா கணபதையே நமோ நமக.